மாதம்பட்டி ரங்கராஜோட இரண்டாவது மனைவின்னு சொல்லக்கூடிய ஜாய் கிறிசல்டா அவர் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா மாதம்பட்டியோட சைட்லேருந்து ஏதாவது விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அவர் சைட்லேருந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவரோட தரப்பு வழக்கறிஞர் இப்போ சட்ட ரீதியாக இது என்ன பிரச்சனையாக போகும் அப்படின்னு சொல்லியும் ஜாய் கிறிசல்டா பற்றியும் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜாய் கிறிசல்டாவும் மாதம்பட்டி ரங்கராஜும் மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆச்சு, என்னை கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஜாய் கிறிசல்டா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நான் 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்போ அவர் என்கிட்ட பேசவே மாட்டாரு, நான் பேச ட்ரை பண்ணும்போது 2 தடவை நான் அடிச்சு தாக்குனாரு, என் வயிற்றுல இருக்க குழந்தைய அபார்ஷன் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல குற்றம் சாட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாரு, என் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லியிருந்தாரு, அதனால தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணேன், அடுத்ததான் நானும் மாதம்பட்டி ரங்கராஜும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அடிக்கடி சென்னையுமே போவார், நாங்கள் 2 பேரும் தனியாக அபார்ட்மெண்ட் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த நிலை இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா என்னை விட்டு போறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் யாரோ என்கிட்ட பேச விடாமல் அவரை தடுத்துட்டு இருக்காங்க, என் ஹஸ்பண்டை எப்படியாச்சும் என் கூட சேர்த்து வச்சிருங்க, என் குழந்தைக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லியுமே கேட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் இதுக்கும் எந்த ஒரு விளக்கமே கொடுக்காம இருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிசல்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆல்ரெடி மாதம்பட்டி ரங்கராஜ் கூட சேர்ந்து இருக்க மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக அவங்க வெளியில் போனது, ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி ஃபோட்டோஸ், அப்புறம் அவங்க ஹனிமூன் போனது, ஃபாரின் ட்ரிப் போனதுன்னு சொல்லி எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு முன்னாடி மாதம்பட்டி ரங்கராஜ் அமைச்ச ஒரு பழைய வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் பொண்டாட்டின்னு சொல்லி ரொம்பவே கொஞ்சி பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஷெட்யூலையும் மறக்காம இவங்க கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா கேப்ஷன்ல என்னோட கணவரும் ரஹா ரங்கராஜ், அதாவது என்னோட பொண்ணோட அப்பாவோட அலப்பறைகள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எப்போ ஒருத்தவங்களோட குழந்தைய வயிற்றுல சுமக்கிறப்போ அந்த பொண்ணை ஏமாத்துறாங்களோ அப்படி இருக்கவங்க யாரை வேணா ஏமாத்துவாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலை இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் இதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருக்க காரணத்தினால இப்போ அவரோட தரப்புல இருக்கக்கூடிய வழக்கறிஞர் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிறிசல்டாவும் சட்டப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது, ஏன்னா அவங்க 2 பேருமே கோயிலில் வச்சு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருந்தாலுமே மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களுக்கு தாலி கட்டினாங்களா? அப்படி தாலி கட்டியிருந்தாலுமே அது அரசுக்கு கீழே வர கோவிலும் கிடையாது, அவங்க மேரேஜ் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணவும் கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க சட்டப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி மாதம்பட்டி கல்யாண ஸ்ருதி இருக்காங்க, அவங்க கூட டைவர்ஸ் ஆகாதப்ப எப்படி இவங்களோட மேரேஜ் எப்படி ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிறிசல்டாவும் பல வருஷம் சேர்ந்துருந்தாங்க அப்படின்றப்போ பல டைம் அபார்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய பற்றி மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட எதுவுமே சொல்லாமல் மறைச்சு தான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க பிளான் பண்ணி தான் சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க பணத்துக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க. ஏன்னா இத்தனை நாள் மாதம்பட்டி ரங்கராஜ் கூட எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாமே அவங்க சேவ் பண்ணி வச்சு இப்போ அது எல்லாத்தையும் ஒன்றா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாமே பணத்துக்காக மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் மாதம்பட்டி மேலே தப்பே இல்லைன்னு சொல்ல, அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அது கண்டிப்பாக அனுபவிப்பார். ஆனால் இவங்க 2 பேத்துக்கு நடுவில் பாதிக்கப்பட்ட ஸ்ருதி தான். ஏன்னா ஸ்ருதி மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கேஸ் மட்டும்தான் நிற்கும். ஆனால் ஜாய் கிறிசல்டா கொடுக்கக்கூடிய கேஸ் எதுவுமே நிற்காது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க 2 பேரும் சட்டப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை அப்படின்றப்போ இவங்களா ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வயிற்றுல வளர குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பாவா இருந்தார் அப்படின்னா இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக மாதம்பட்டி ரங்கராஜோட சொத்துலேருந்து பங்கு கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி மாதம்பட்டியோட 2 பசங்களோட இந்த குழந்தைக்கும் அந்த உரிமை கிடைக்கும். ஆனால் ஜாய் கிறிசல்டாக்கு எந்த ஒரு பணமும் எந்த ஒரு நஷ்டஈடும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜாய் கிறிசல்டா ஆல்ரெடி வெல் செட்டில்டான பொண்ணு தான். அப்படி இருக்கப்போ இவங்க மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தைய தான் வயிற்றுல சுமக்குறாங்க அப்படின்றப்போ அதை வெரிஃபை பண்ணி அது மாதம்பட்டியோட குழந்தை இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாதம்பட்டி தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ இவங்க நஷ்டஈடு அந்த குழந்தைக்காக கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும், அதை கொடுக்கறக்கு இவர் ரெடியாகவும் இருக்கணும் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லி தான் அவர் ஜாய் கிறிசல்டா அவங்களோட முதல் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணாங்க அப்படின்றப்போ அப்போ மாதம்பட்டி ரங்கராஜும் அவங்களோட முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணியிருக்கணும்ல, அப்படி பண்ணாதப்போ எப்படி இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ இப்படி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கப்போ ஜாய் கிறிசல்டாவோட கேஸ் கண்டிப்பாக நிற்காது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டியாக இருந்தால் மட்டும்தான் அந்த பணமும் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கப்போ உண்மையாலுமே ஜாய் கிறிசல்டாவும் மாதம்பட்டி ரங்கராஜும் சேர்ந்து வாழ்வாங்களா, இல்லைனா என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் அவங்களை சுற்றி நடந்துட்டு இருக்கு. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் இது எதுக்குமே இப்போ வரைக்கும் விளக்கம் கொடுக்கல. அதே மாதிரி எதையுமே கண்டுக்காத மாதிரி அவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் அவர் இருந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கப்போ இந்த கேஸ் கோர்ட்டில் வந்தால் தான் என்ன நடந்துச்சு, ஸ்ருதி ஏன் இன்னும் எதுவுமே ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு தெரியும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க.